அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். காவேரி வளம் கொழிக்கக்கூடிய தஞ்சை தரணியிலே ஆலயங்களுக்கு குறைவே கிடையாது. சோழ நாடு சோறுடைத்து என்று பிரபலமாக வழங்கப்படுகிறது. அதை நாம் பல பேரும் சோழ நாட்டிற்கு சென்றால் அங்கே பொன்னி நதியானவள் பாய்ந்தோடி வருவதால் விவசாயம் செழித்து நெல் அறுவடை நடந்து எப்போதும் யாருக்கும் பஞ்சமில்லா நிலையிலே பசிபோக்கக்கூடிய தலம். அதனால் சோழ நாட்டிற்கு சென்று விட்டால் அங்கே எல்லா வேளையும் நமக்கு உணவு கிடைத்துவிடும் என்று தவறாக பொருள் கொண்டிருக்கிறோம். சோறு என்ற சொல் முக்தி இன்பத்தை குறிக்கக்கூடியது. அன்னம் என்று சொன்னால் அது வயிற்றிற்கானது மட்டுமில்லை, உயிருக்கும் ஆனது. உடம்பிற்கான அன்னமாக நெல்லை அவித்து உண்டு வருகிறோம். ஆனால் உயிருக்கானது, ஆன்மாவினுடைய முன்னேற்றத்திற்கானது, முக்தி இன்பத்திற்கான அன்னம். அதற்கு தகுதி வாய்ந்ததாக திரும்பிய திசையெல்லாம் கோயில்கள் இருப்பதாலே சோழ நாட்டிற்கு சென்று விட்டாலே அங்கே முக்தியிற்கு நாம் நிச்சயமாக சென்று விடுவோம், முக்தி இன்பத்தை அடைந்து விடுவோம் என்ற கருத்தில்தான் சோழ நாடு சோறுடைத்து என்று முன்னோர்கள் வழங்கி வந்திருக்கிறார்கள். அப்படி பெருமையுடைய சோழ நாட்டிலே காவேரி கரையிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களும் விண்ணகரங்களும் தனிச்சிறப்பு பெறுகின்றன. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்தருளிய 108 திவ்ய தேசங்களில் முதல் 40 தலங்களும் சோழ நாட்டிலே இருப்பது தனிச்சிறப்பு. சோழ நாட்டில்தான் வைணவர்கள் கோயில் என்று கொண்டாடும் திருவரங்கம் தொடக்கமாக 40 திருத்தலங்கள் காவேரி கரையிலேயே அமைந்திருக்க பார்க்கிறோம். இந்த விண்ணகரங்கள் எல்லாம் பல்வேறு ஆழ்வார்களாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டு ஆழ்வார்கள் காலத்திற்கு பிறகு ஆச்சாரியர்கள் எழுந்தருளி அவர்களும் வழிபாடு செய்து சிறப்புற்று பல்வேறு அரசர்களாலும் மிகச்சீரிய அளவிலே திருப்பணி செய்யப்பட்டு இன்று வரையிலும் பொலிவோடு விளங்க பார்க்கிறோம். அப்படி புகழ்பெற்ற பல்வேறு விண்ணகரங்களில் ஒன்றாக இருப்பதுதான் திருச்சேரை என்றழைக்கப்படும் சாரக்ஷேத்திரம். இந்த ஸ்தலத்திற்கு திருச்சேரை என்றும் பஞ்சசாரக்ஷேத்திரம் என்றும் சிறப்பு உண்டு. இந்த தலமோ திருச்சேரை சாரக்ஷேத்திரம். பெருமாள் சாரநாதன், தாயார் சாரநாயகி, விமானமும் சார விமானம், புஷ்கரணி அதாவது புண்ணிய தீர்த்தமும் சார புஷ்கரணி. அதனால் பஞ்சசாரக்ஷேத்திரம் என்று இந்த தலத்தை குறித்து சொல்லுவார்கள். இன்றைக்கும் கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் வழியிலே பிரயாணம் செய்து வந்தால் இந்த திருத்தலத்தை அடைந்து விடலாம். ஓங்கி உயர்ந்திருக்கக்கூடிய ராஜகோபுரமும் கண்களுக்கு நல்ல குளிர்ச்சியான காட்சியாக தென்படக்கூடிய குளமும் இந்த ஆலயத்தினுடைய தனித்துவம். சார புஷ்கரணி கோயிலுக்கு வெளியே ராஜகோபுரத்தை ஒட்டி மிக அழகாக அமைந்திருப்பதை பார்க்கலாம். அந்த சார புஷ்கரணியின் கரையிலே பிரம்மதேவன், அகத்தியர், காவேரி தாயார் ஆகியோருக்கு சன்னதிகளும் இருக்க பார்க்கிறோம். இந்த திருத்தலத்தில் பிரம்மனுக்கும் காவேரி தாயாருக்கும் திருமால் தனித்துவமாக அனுக்கிரகம் செய்திருப்பதாலே அவர்களுக்கு இந்த திருத்தலத்தில் தனிச்சிறப்பு இருக்கிறது. பிரம்மனை அழைத்த திருமால் பிரளயகாலம் நெருங்கி வருகிறது. அதனால் உடனடியாக நீ வேதங்கள், இதிகாச புராணங்கள், ஆகம சாத்திரங்கள் முதலியவற்றையெல்லாம் அழிய முடியாத ஒரு கும்பத்திலே ஆவாகனம் செய்து அதை பாதுகாத்து வா என்று கட்டளையிடுகிறார். அதன்படி திருமால் இட்ட அந்த கட்டளையின்படி பிரம்மனும் பத்ரிகாசிரமம் தொடக்கமாக பல்வேறு புனித தலங்களிலிருந்தும் புனிதமான அந்த மண்ணை சேகரித்து அவற்றை கொண்டு ஒரு குடம் செய்ய எத்தனிக்கிறான். ஆனால் எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி தோல்வி அடைய எந்த திருத்தலத்திலிருந்து மண்ணை பெற்று நாம் குடம் செய்ய போகிறோம் என்று பிரம்மன் வருந்தி நிற்கிறான். செய்வதறியாது திருமாலை சென்றடைந்து, பெருமானே, நீங்கள் சொன்னபடியே புனித தலங்களிலிருந்து மண்ணையெல்லாம் சேகரித்து ஒரு குடம் செய்து அதிலே வேத ஆகமங்களையெல்லாம் ஆவாகனம் செய்து பாதுகாக்கலாம் என்று முயற்சிக்கிறேன். ஆனால் எடுத்துக்கொண்ட அத்தனை முயற்சியும் தோல்வியிலேயே முடிந்தது. நான் எந்த தலத்திலிருந்து மண்ணை பெற்றால் இந்த கடத்தை செய்ய முடியும் என்பதை தாங்களே அருளிச் செய்ய வேண்டும் என்று வேண்டி நிற்கிறான். அந்தபடிக்கே திருமாலும் சாரக்ஷேத்திரமாக விளங்கக்கூடிய இந்த புண்ணிய தலத்தினுடைய சிறப்புகளையெல்லாம் எடுத்துச் சொல்லி அங்கே சென்று சார புஷ்கரணியிலே நீராடி அதன் கரையிலிருந்து மண்ணை பெற்று ஒரு குடத்தை செய்து அதில் வேதாகமங்கள் சாத்திரங்களையெல்லாம் ஆவாகனம் செய்து பாதுகாத்து வா என்று நியமிக்கிறார். திருமால் வைத்த அந்த கட்டளையின்படியே பிரம்மனும் காவேரி தீரத்தில் இருக்கக்கூடிய சாரக்ஷேத்திரத்தை வந்தடைந்து இங்கே சார புஷ்கரணியிலே தானும் நீராடி அதன் கரையிலிருந்து மண்ணை சேகரித்து ஒரு குடம் செய்து அதிலே வேதாகமங்களையெல்லாம் ஆவாகனம் செய்து
பிரளய காலத்திலே காத்து கொடுத்தார் என்று அறியப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இந்த தலத்திலே இறைவன் நித்திய வாசம் செய்து கொண்டு எழுந்தருள அவருக்கான கோயிலாக சார விமானத்தோடு கூடிய ஆலயம் நிர்மாணம் செய்யப்படுகிறது. அப்போது காவேரி தாயார் உலகிலுள்ள எல்லா உயிர்களும் ஒருமுறையேனும் கங்கையை சென்றடைந்து கங்கை நதியிலே நீராடினால் தாங்கள் பிறவிப்பயனை அடைந்து விடலாம், அதுகாரும் செய்த பாவங்களிலிருந்தெல்லாம் விடுபடலாம் என்று நம்புகிறார்கள். அதனால் கங்கைக்கு இதிகாச புராண காலத்திலிருந்தே சிறப்பிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த சிறப்பை நானும் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு இறைவனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டு அதே நிலையை தனக்கும் வழங்க வேண்டும் என்று தவம் இயற்றினாள். அந்த தவத்தை மெச்சிய திருமாலும் சாரதீர்த்தத்தின் கரையில் சென்று நீ நம்மை நோக்கி தவம் செய்து வா என்று அருளி செய்ய காவேரி தாயாரும் பிரம்மனைப் போலே சாரபுஷ்கரணியின் கரையிலே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தாள். காவேரி தாயாரின் அந்த ஆசைக்கு ஈடாய் பெருமாள் அவளுக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய 5 தேவிமார்கள் சாரநாயகி தாயார், ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீளாதேவி, ஆண்டாளோடு கூடி காட்சி தந்து அந்த திருநாளும் தைப்பூச திருநாளாக இன்று வரையிலும் மிகச்சிறப்பான முறையிலே கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம். கும்பகோணம், தஞ்சாவூர் பகுதிகளிலே பல்வேறு ஆலயங்களிலும் தேர் திருநாள் மிகவும் பிரசித்தி பெற்றது. உலகிலேயே மிக உயரமான பெரிய அழகான தேர் 1300 ஆண்டுகளுக்கு முன்பாகவிருந்து பாடல் பெற்ற தேர் திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்திலே இருப்பது உலகத்தில் மிகவும் பிரபலம். அதைத் தொடர்ந்து தேர் கட்டியே ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக தேரை நிர்மாணம் செய்து வீதிகளிலே அழைத்து வரக்கூடியது அந்த பகுதிகளில், தஞ்சாவூர், கும்பகோணம் பகுதிகளிலே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒன்று. தேர்க்கொத்தனார்கள் என்று இந்த பணிக்காகவே புதிதாக ஒவ்வொரு ஆண்டும் மூங்கில் கழிகளை கொண்டு தேரை கட்டி அதிலே இறைவனை ஏற்றி வலம் வரச் செய்வதற்கென்றே தனியாக பாரம்பரியமான அந்த கலையிலே தேர்ந்த கலைஞர்கள் இன்று வரையிலும் கூட தஞ்சாவூர் பகுதிகளிலே அதிகம் இருப்பதை பார்க்கிறோம். அப்படி ஆண்டுதோறும் நிர்மாணம் செய்யப்படும் ஒவ்வொரு ஊருக்குமான தேரிலே தனித்துவங்கள் சிலது உண்டு. அந்த விதத்தில் தனித்தன்மை வாய்ந்த பிரபலமான ஒரு திருத்தேராகத்தான் திருச்சேரை தலத்தில் சாரநாத பெருமாள் ஆலயத்திலே நடைபெறக்கூடிய தைப்பூச திருவிழாவின் நிறைவு நாளில் ஓடக்கூடிய தேரிலும் நாம் பார்க்கிறோம். 5 தேவிமார்களோடு கூடி ஸ்ரீ மற்றும் பூமிதேவி தாயார், சாரநாயகி, நீளாதேவி, ஆண்டாளோடு கூடி காவேரி தாயாருக்கு காட்சி கொடுத்த கோலத்திலேயே அந்த பிரம்மாண்டமான தேரில் எழுந்தருளி சாரநாத பெருமாள் இன்றும் வேண்டி வரும் அடியவர்களுக்கு எல்லா வரங்களையும் வழங்கும் விதமாக தேரோட்டம் கண்டருளுகிறார். அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் பல்வேறு புராண இதிகாச சிறப்புகளும் கொண்ட இந்த ஆலயமும் கவின்மிகு தோற்றத்தோடு இருக்க பார்க்கிறோம். 90 அடி உயரமான அந்த அழகான வேலைப்பாடுகளோடு கூடிய ராஜகோபுரம், அதை கடந்து உள்ளே சென்றால் சிறியதாக மற்றொரு கோபுரம், துவஜஸ்தம்பம், பலிபீடம், கருடாழ்வார் சன்னதி என்று ஆகம முறைப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தின் வழியிலே இன்று வரையிலும் இருக்கக்கூடிய அமைப்பையும் பார்க்கிறோம். ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கான சன்னதி, கண்ணன், பாலசாரநாதர் முதலியவர்களுக்கான சன்னதியும் இந்த தலத்திலே இருக்கிறது. கர்ப்பகிரகத்தில் ஸ்ரீதேவி, பூமிதேவி தாயாரோடு சாரநாத பெருமாள் மிகவும் பிரம்மாண்டமான திருக்கோலத்திலே காட்சி தருவார். அவர் அருகிலேயே காவேரி தாயாரும் கோயில் கொண்டு அவரை வணங்கி துதிக்கக்கூடிய கோலத்தில் அமைந்திருக்க பார்க்கிறோம். சோழர்களால் திருப்பணி செய்யப்பட்ட கருவறையும் பிற்காலத்தில் வந்த ஆட்சியாளர்களாலே பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டும் அந்த ஆலயம் இன்று இருப்பதை பார்க்க முடிகிறது. அதில் குறிப்பாக தஞ்சை நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த அரசாட்சி செய்து வந்தவர்களில் மிகவும் பிரபலமானவரான செவ்வப்ப நாயக்கருடைய காலத்தில் இந்த திருத்தலம் திருப்பணி செய்யப்பட்டிருப்பதை அறிகிறோம். அது குறித்த ஒரு சுவாரஸ்யமான கதையும் வழங்கப்படுகிறது. செவ்வப்ப நாயக்கர் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் திருப்பணி செய்தவர். அந்த திருப்பணிக்காக வேண்டி தன்னுடைய அமைச்சர் ஒருவரை நியமித்தும் இருந்தார். பொறுப்பேற்று அந்த திருப்பணியை மேற்பார்வை பார்த்து வந்த அமைச்சருக்கு சாரநாத பெருமாளிடத்தில் அதீதமான பற்று. அதனால் அவர் மன்னார்குடிக்கென்று திருப்பணி செய்ய அனுப்பப்படும் பொருளிலே ஒவ்வொரு முறையும் பொருட்களை ஏற்றிச் செல்லும் வண்டிகள் திருச்சேரை வழியாக செல்லும்படியும் அதில் ஒரு சிறு பகுதியை திருச்சேரை திருப்பணிக்கு கொடுத்துவிட்டு செல்லும்படியும் கட்டளை பிறப்பித்திருந்தார். இது அறிந்த செவ்வப்ப நாயகர் கோபம் கொண்டு, அது எப்படி நீங்கள் நானிட்ட கட்டளைக்கு மேலே கட்டளையிட்டு இப்படி ஒரு செயலில் ஈடுபடலாம் என்று கோபம் கொண்டு இதை பற்றி விசாரிக்க திருச்சேரைக்கு வந்து சேர்ந்தார். அப்போது சாரநாத பெருமாள் அவருக்கு மன்னார்குடி ராஜகோபால சுவாமியாக காட்சி கொடுத்தார் என்றும்
அதனால் அந்த திருத்தலத்தினுடைய திருப்பணியையும் செவ்வப்ப நாயகரே ஏற்றுக்கொண்டு செய்தார் என்றும் செவி வழியாக ஒரு செய்தி அறியப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நாயக மன்னர்கள் ஆட்சி காலத்திலே பல்வேறு நிபந்தங்கள் கொடுக்கப்பட்டு அந்த கோயில் இன்று வரையிலும் பொலிவோடு திகழப் பார்க்கிறோம். திருச்சேறை திருத்தலத்திற்கு திருமங்கையாழ்வார் எழுந்தருளி அவர் மங்களாசாசனம் செய்தருளியதும் தனிச்சிறப்பாக கருதப்படுகிறது. தஞ்சேரை எம்பெருமான் தாழ் தொழுவார் கண்டீர் திருவடியன் தலைமேலவே என்று திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம், அதாவது திருச்சேரை தலத்திற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளை யார் பற்றி துதித்து தொழுகிறார்களோ அவர்கள் திருவடியை என் தலையிலே தாங்குகிறேன் என்று திருமங்கையாழ்வார் அருளி செய்திருக்கிறார். அத்தனை தூரத்திற்கு இந்த பெருமாளுடைய அடியவர்கள் தனிச்சிறப்பு பெறுவதை பார்க்க முடிகிறது. இப்படி வேதகாலத்திலிருந்தே புராண காலத்திலிருந்தே பல்வேறு புராண நிகழ்ச்சிகளோடும் இந்த தேசத்திற்கு வளம் கொழிக்கக்கூடிய காவேரி அன்னையே எழுந்தருளி வழிபட்டாள் என்ற சிறப்பும் 5 தேவிமார்களோடு இறைவன் என்றென்றும் அந்த திருத்தலத்திலே அந்த அற்புதமான கோலத்தோடு காட்சி தருவதும் திருவிழாக்கள் சிறப்பு பெற்றதும் தைப்பூச திருத்தேர் தனிச்சிறப்பு பெற்றதுமாயிருக்கும் தலத்தில் மூர்த்தி, தலம், தீர்த்தம் 3மே தனி சிறப்போடு இருக்க பார்க்கிறோம். இப்படி வேதகாலம் தொடங்கி இதிகாச புராணங்கள் ஆகமங்களையெல்லாம் காத்து கொடுத்ததால் ஏற்பட்ட புராணச் சிறப்பும் இந்த பகுதியிலே வளம் கொழிப்பவளான காவேரி அன்னை தானே எழுந்தருளி தவம் செய்த சிறப்பும் 5 தேவிமார்களோடு இறைவன் எப்போதும் கோயில் கொண்டு திருத்தேரிலும் 5 தேவிமார்களோடு உலா வரக்கூடிய தனிச்சிறப்பும் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம், அதுவும் இந்த எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு நான் அடியவன் என்று சொல்லும் அளவிற்கு மிகச்சிறியதான மிகச் சிறப்பு வாய்ந்த மங்களாசாசன பதிகங்கள் பெற்றதுமான சிறப்பு திருச்சேறை தலத்திற்கு உண்டு. சோழ மன்னர்கள் தொடக்கமாக பலரும் திருப்பணி செய்து இன்று வரையிலும் அந்த கோயில் பஞ்சசார க்ஷேத்திரமாக மூர்த்தி, தலம், தீர்த்தம் 3ம் ஒருங்கே சிறப்பு பெற்ற தலமாக இருக்க பார்க்கிறோம். சோழ நாட்டில் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்தருளிய தலத்தில் ஒன்றாக விளங்கும் திருச்சேறை திருத்தலத்தின் சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.